சினி சிப்ஸ் வாரந்தோறும் கோலிவுட்டில் நடக்கும் சினிமா சீரியல் ஓடிடியின் பிரஸ் மீட்டிங்களின் தொகுப்பு. வாங்க இந்த வாரம் வந்துள்ள புது வரவுகளை பார்க்கலாம். ட்ரெய்லருக்காக இருக்கட்டும், படத்துக்காக இருக்கட்டும், நான் டப்பிங் பார்த்து முடிச்சுட்டு, நான் டப்பிங் பண்ணி முடிச்சுட்டு என்னால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் என்னால் வந்து இருக்குது. அதிலேருந்து வெளில வரவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சில கேரக்டர்ஸ் மட்டும் நம்மக்கிட்ட இருந்து ரொம்ப எனர்ஜியும் ரொம்ப அட்டென்ஷனையும் வந்து கிராப் பண்ணும். ஸோ இந்த படத்தில் வந்து அன்னபூர்ணி என்னோடய ரோல் பேர். அது வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு ரோல் எனக்கு அமைஞ்சுது. அண்ட் டைரக்டர் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு என்னோடய ரோல். அண்ட் நான் பர்சனலாக என்னோடய கெரியரில் எனக்கு பிடிச்ச ஒரு லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். அதில் வந்து நான் அன்னபூர்ணியை கண்டிப்பாக வந்து லிஸ்ட்டில் சேர்த்துப்பேன். அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரோல். அண்ட் ஸ்டண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஃபஸ்ட் டைம் இன் தமிழ் ஸ்டண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் சாங் எனதும் விஷால்தும் வந்து அந்த நச்சிந்தி மச்சானே பெரிய ஹிட்டு. அண்ட் இந்த படத்தில் எல்லாமே ஒரு பாசிட்டிவாக ஒரு எப்படி சொல்கிற அமையுது. ஸோ அதே மாதிரி படமும் வந்து August 14th ரிலீஸ் ஆகுது. அதுவும் வந்து ஒரு நல்லபடியாக அமைஞ்சு எல்லாருக்குமே பிடிச்சி, இது வந்து விஷாலோட ஃபஸ்ட் டைரக்டரல் பிக் ஹிட் மூவியாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் பர்சனலாக. ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஆஸ் அ வெல்விஷர், ஆஸ் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஐ விஷ் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஐ விஷ் த என்டையர் டீம் ஆஃப் மகுடம் எங்களுக்கு லக் அண்ட் பாசிட்டிவிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அண்ட் ஜிவியோட மியூசிக் நீங்கள் ஆல்ரெடி கேட்டீங்க. எங்கள் சாங் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண லிங்கா எல்லா சாங்ஸுமே நல்லாயிருக்கும். அண்ட் ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியில் போகிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த மெஸ்ஸப்பும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்டையர் டீம் அந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், ஆர்பி சௌத்ரி சார் இன்றைக்கி நம்ம கூட இல்லைனாலும் அவரோட ப்ரொடக்ஷனில் வர்ற இந்த படம், விஷாலோட ப்ரொடக்ஷனில் கம்பைண்டாக வர இந்த படம், அவர் எங்கே இருந்தாலும் வந்து இந்த படத்தை பார்த்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எங்களோட கோஸ்டார்ஸ், எங்களோட டெக்னீஷியன்ஸ் எல்லாரையுமே வந்து அடுத்தடுத்து ஈவெண்ட் இருக்கிறதுனால எல்லாருமே வரிசையாக பேசுவேன். பட் இன்றைக்கி ட்ரெய்லரோட ஸ்பெஷல் அட்டென்ஷனாக இருக்கிறதுனால ட்ரெய்லர் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படத்தை வந்து August 14th எல்லாருமே தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. எனக்கு முதல்ல வந்து இந்த திரைப்படம் அமைச்சு கொடுத்த, அதாவது ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கெரியரில். அந்த அந்த இக்கட்டான சூழ்நிலையில் எல்லோரும் ரைட் ஆஃப் ரைட் ஹர் ஆஃப், அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு, கெரியர் முடிஞ்சிச்சு, இதோட எந்திரிச்சு வர முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது, when everyone wrote me off, there were 2 people. இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் 14 months நான் வீட்டில் உட்காந்தேன் நடிக்க முடியாமல். ஏன்னா சில பேர்னால அதை நான் சொல்ல விருப்பப்படல. அது ஓகே, அது ஒரு ஃபேஸ். பட் எனக்கு ஆர்பி சௌத்ரி சார் வந்து கூப்பிட்டு, முக்கியமாக இந்த தருணத்தில் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் ஏன் எல்லோரும் உழைக்கிறேன், 24 மணி நேரம் நான் எப்போ தூங்குறேன், எப்போது எந்திரிச்சு இப்போ வேலை செய்கிறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. உண்மையிலே ஒரு வருடம் வந்து என்னோடய பர்சனல் லைஃப் ரொம்ப ரொம்ப பாதிச்சு இருந்தாலும் இந்த படம் நல்லா வெற்றிகரமாக வரணுன்றதுக்காக என் கூட இருந்து என் கஷ்டங்களில் என்னை ஊக்கப்படுத்தி என்னை வந்து இந்த நாள், இந்த நேரம், இந்த நொடி உங்கள் முன்னாடி இவ்வளோ பாசிட்டிவாக நிப்பாட்டினதுக்கு காரணமாக இருந்தால் என்னை வருங்கால மனைவி, என்னோடய துணைவி சாய் தன்ஷிகாவுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொல்லணும். பிகாஸ் வேறு யாராவது தான் பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க நேரம். எனக்கு ஆர்பி சௌத்ரி செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஐ ஷுட் தேங்க் ஆர்பி சௌத்ரி சார். அந்த நேரத்தில் எனக்கு வந்து என் மேலே கொடுத்த கான்ஃபிடென்ஸ். இதெல்லாம் தாண்டி ஒரு நபருங்க, ஒரே ஒரு நபர், திருப்பூர் சுப்பிரமணியம் அண்ணன். அந்த திருப்பூர் சுப்பிரமணியம் அண்ணன் கொடுத்த அந்த ஒரு ஊக்கம், அந்த ஒரு நம்பிக்கை, அது வீண் போகக்கூடாதுன்றதுனால்தான் நான் என்னோடய உழைப்பு அதிகரித்து இந்த படம் நன்றாக கொண்டு வரணும். தமிழ்லேயும் சரி, தெலுங்குலேயும் சரி, இந்த படம் இப்போ August 14th திரைக்கு வரப்போகுது. ஒவ்வொரு நாளும் உழைக்கும் போது நான் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரே விஷயம், அவர் என் மேலே வச்சுருந்த அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாது. அவருக்கு நான் வந்து நன்றின்னு சொல்கிறத விட அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன்.
ஒருத்தர் எழுப்பி விட்றாங்க பாருங்களேன், அந்த நேரத்தில் யாருமே இல்லாத சமயத்தில் எழுப்பி விட்டு போடா போய் வேலை செய், உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்த ஊக்கம்தான் இந்த மகுடம் திரைப்படத்துக்கோட சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம். எங்களோட உழைப்பு முன்பின் அதுக்கப்புறம் தான், அதுக்கு பிஃபோர் வந்து கொடுத்த ஊக்கம், கொடுத்த அந்த பிளாட்ஃபார்ம் திருப்பூர் சுப்பிரமணியனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஐ ஷுட் தேங்க் ஆல் மை ஆர்டிஸ்ட் அண்ட் மை டெக்னீஷியன்ஸ். எனக்கு this is the most challenging ஃபில்ம் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஸ்க்ரீனுக்கு, அதாவது கேமராக்கு முன்னாடி கேமராக்கு பின்னாடி அப்படின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து சில நேரத்தில் ஐ பிகேம் அ ஸ்பிளிட் பர்சனாலிட்டி ஐ வுட் சே. இது ஏன்னா போய் நடிக்கணும், நான் நடிக்கும்போது எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் நான் சொல்லிவிடுவேன், நான் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லி ஒரு செகண்ட்க்கு அப்புறம் நீங்கள் நடிங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்த எடிட் பாயிண்ட்டு, நான் அந்த திடீர்னு நடித்தா அது அந்த வசனம் பேசினா அது கஷ்டம்னு சொல்லும்போது பேசி முடித்த உடனே அதுதான் அந்த கஷ்டமான விஷயம். அவங்க பேசி நடித்து முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் போய் அந்த காட்சியை பார்த்து வந்து நடிக்கிறது தான். அந்த நேரத்தில் என்னன்னா எல்லாருமே நான் சொன்னது வந்து, இவன் எதுக்கு நம்மளுக்கு நடிப்பு சொல்லித்தரான், இவன் எதுக்கு எனக்கு வரிகளுக்கு வந்து ஒரு 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 விஷயம் சொல்கிறாப்புல, இவன் எதுக்கு இசையமைப்பில் வந்து எனக்கு ஒரு விஷயம் இவன் எதுக்கு வந்து நான் நடன பயிற்சி, முக்கியமாக திலீப்புக்கு வந்து எதுக்கு நம்மளுக்கு எதுக்கு ஸ்டண்ட்டு பற்றி இவன் சொல்கிறான் அப்படின்னு சத்தியமாக சொல்கிறேங்க. இந்த ஈகோ இல்லாத இந்த கூட்டம்னால தான், இந்த ஈகோ இல்லாத இந்த டெக்னீஷியன்ஸ், இந்த ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ், இந்த டீம் எனக்கு கிடைச்சதுனால தான் மகுடம் வந்து இவ்வளோ சிறப்பாக வந்திருக்கு. ஏன்னா சத்தியமாக வந்து எந்த நேரத்துலையும் வந்து என்னால் வந்து நான் நினச்சது சாதிச்சிருக்க முடியாது. ஐ கேன் ஸ்டார்ட் வித் எவ்ரி ஒன், ரைட் ஃப்ரம் துஷாரா, நெக்ஸ்ட் மை வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அஞ்சலி ஃபார் த லாஸ்ட் so many 15 years. அண்ட் ஏன்னா ஆர்டிஸ்ட் கிட்ட வேலை வாங்குறது நான் கற்றுக்கிட்டது பாலாண்ணா கிட்ட. கேமரா எப்போ ஆன் ஆகும் அவங்களுக்கே தெரியாமல் நான் மதம் சாருக்கெல்லாம் நான் வந்து கேமரா ஆன் பண்ணி விட்டு, சார் அப்படியே பாருங்கள் சார், அப்படியே பாருங்கள் சார். பிலிப்பைன்ஸ்ல MBBS படிக்க வேண்டுமா? உங்கள் கனவை நினைவாக்க இன்றே மிட் என்லிஸ்ட் எஜுகேர் இந்தியா வாங்க. உங்கள் அட்மிஷன் தொடர்பான அனைத்து சந்தேகங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஈஸியான அட்மிஷன், குறைவான கட்டணத்துல தரமான கல்வி. மிட் என்லிஸ்ட் எஜுகேர் இந்தியா பிரைவேட் லிமிடெட். கான்டாக்ட் 9894404271 மற்றும் 8428447744. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம், என்னோட டைரக்டர் வந்து நீங்கள் ஏற்கனவே அவர் பேசுனது கேட்டிருக்கீங்க, எவ்வளோ ஆர்வத்தோடு பேசுகிறார், எவ்வளோ இன்ஃபர்மேஷனோட பேசுகிறார் அப்படின்ட்டு. ஆனால் வெற்றி வேளாளர் பேசுகிற பேச்சு இன்றைக்கே பேசிட்டார் அவர். ஸோ அதனால் நான் அந்த நன்றிங்கிறது தான் அந்த அப்புறம் தான் சொல்ல போகிறேன். ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, என் முதல் படம் முடிச்சப்பறம் மணி சார் கிட்ட போய் நான் ஒரு நல்ல அப்போ தான் இமெயில் புதுசாக வந்துருச்சு, அவருக்கு நான் இமெயில் எழுதினேன், இந்த படம் பெரிய ஹிட் ஆகிடுச்சு, எல்லோரும் நல்ல பேர் புகழெலாம் கிடச்சிருச்சு. ஸோ மனசில் இருக்கிறதெல்லாம் அப்படியே ஒப்பி எழுதி 2-3 பேஜுக்கு 2-3 சைடுக்கெல்லாம் அந்த இமெயில் அனுப்பிச்சு, ரொம்ப நன்றிங்க, ஒரு பெரிய ப்ரொடியூசரில் கூட தான் மகனுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் எழுதினேன். மணி சார் வந்து தான் படத்தில் வர வசனங்கள் மாதிரி 2 லைன் நான் பதில் சொன்னார். அவர் ஒன்றுனா, தேவையில்லாத உன்னோட கிராட்டிடியூட் எல்லாருக்கும் சொல்லிட்டு தெரியாத, நான் உனக்காக எந்த உபாவமும் பண்ணல, என் படத்துக்கு என்ன நல்லதோ அதான் நான் செஞ்சேன், அதே மாதிரி நீ படம் பண்ணும்போது அப்படி தான் செய்வேன் அப்படின்னு நம்ம 2 இமெயில் நிறுத்திட்டாரு. ஸோ நானும் அதே மாதிரி இப்போ என்னோடய நண்பர்களுக்கு, இந்த டீமில் இருக்கிற யாருக்குமே நன்றி சொல்ல போகுது இல்லைங்க. அது நான் வெற்றி வாய்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு நான் விக்ரம் வேதா டயத்தை கூட சொல்லியிருக்கேன். அதை நான் இப்போது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் எல்லாருக்கும் தைரியமாக நான் நன்றி சொல்ல போவதில்லை. ஆனால் சில பேருக்கு நன்றி சொல்லி ஆகணும். ஜிடி நாயுடுங்கிற ஒரு படம் பண்ணுறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் சில ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் அமைஞ்சிருக்காங்க, எனக்கே தெரியாமல், தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய பேர். ரங் தே பசந்தி பண்ணும்போது ஸ்குவாடனில் அஜய் ராத்தோட, அதுவும் ஒரு ரியல் கேரக்டர் பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. குருங்கிற படம் பண்ணும்போது என்னோடய கதாபாத்திரம் அது ஒரு ரியல் லைஃப் கேரக்டர் பேஸ் பண்ணி இருந்துச்சு. அண்ட் ராக்கெட்ரி, அஃப்கோர்ஸ் துரேந்தர், அண்ட் இப்போ ஜிடி நாயுடு. சில கேரக்டர்ஸ் பண்ணும்போது நமக்கு பயம் இருக்காது, ஏன்னா அவங்களாம் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ கேரக்டர் தான் இருக்கும். ஸோ அதோட படம் ஜெயிச்சிச்சுன்னா நல்லது, ஜெயிக்கலன்னா படத்தை பற்றி தான் எல்லோரும் பேசுவாங்க. ஆனால் ராக்கெட்ரிங்கிற ஒரு படம் பண்ணும்போது ஒரு உண்மையான உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷனோட வாழ்க்கையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். படத்தை நம்ம சரியாக எடுக்கலன்னு வச்சுக்கலாம், ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைக்கு அதிகமான ஒரு பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதனால் நான் ஏன் நன்றி சொல்ல விரும்புகிறேன்னா, முதல்ல ஜிடி நாயுடு சார், ராஜ்குமார் சார், கோபால் சார், அந்த ஃபேமிலிக்கு. ஏன்னா இவங்களுக்கு வந்து இவங்க வந்து எங்களுக்கு வெறும் ஒரு படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஜிடி நாயுடுன்னு ஒரு கதாபாத்திரத்தை பற்றி உலகத்துக்கு சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது நம்ம கரெக்டாக பொறுப்போடு எடுத்துகிட்டு போய் சொன்னாதான் அவரை பற்றியான நல்ல விஷயங்கள் மக்களுக்கு தெரியும். அந்த படத்தை நம்ம சொதப்பிட்டோன்னா அது வந்து பாதிக்கக்கூடிய லெவலில் இருக்கும். அதை நான் இப்போவே சொல்லிடுறேன். அதனால் அந்த பயத்துலையும் அந்த மரியாதையோடையும் தான் எல்லாருமே இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்காங்க. ஏன்னா we cannot afford to be wrong or inaccurate about such an impossibly unbelievable character like G.D. Naidu. So we took that very seriously. Sir, thank you very much for trusting us with the reputation of this man. And I hope that we do justice by him. இரண்டாவது வந்து நான் ஏன் நன்றி இதில் சொல்கிறேன்னா, இந்த விழாவில் மக்கள் வந்து இந்த படத்தை ஏன் பார்க்கணும், அதை பற்றி தான் நான் இப்போ பேச விரும்புகிறேனே தவிர நன்றி அப்புறம் நான் சொல்லிக்கிறேன். பட் ஏன் இப்போ இந்த நன்றி சொல்லணும்னா, இதுலேயும் ஏன் மக்கள் வந்து படத்தை பார்க்கணுங்கிறது இருக்குது. அது அடுத்தது வந்து அரவிந்த் சார். அரவிந்த் சாரை நானும் எப்போ பார்த்தாலும் அப்படியே உட்காந்துருப்பார், தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருப்பார். அண்ணா எல்லாத்தையும் கேட்டுருப்பார் அவர். நானும் அவரும் கிட்டத்தட்ட 23 வருஷமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாக நான் இருந்திருக்கோம். என்ஜினியரிங் மேலே எனக்கு எவ்வளோ ஆர்வம் இருக்கோ அதுக்கு 10 மடங்கு மேலே அவருக்கு நாலேஜும் இருக்குது, ஆர்வமும் இருக்குது. நான் இன்ஜினியர் கிடையாது, நான் என்ஜினியரிங் படிக்கல. ஆனால் இன்ஜினியரிங்கோட மிகப்பெரிய ஃபேன். அதனால் எனக்கு என்னோட எக்ஸைட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு துணையாக இருந்தது வந்து அரவிந்த் சார் தான். பிகினிங்லேயே வந்து ஹெலிகாப்டர் எப்படி பண்ணணும், அது எப்படி பறக்க வைக்கணும், ஆர்சி ஹெலிகாப்டர், உண்மையான ஹெலிகாப்டரில் ஆர்சி ஹெலிகாப்டர் பிளேன்ஸ் அதெல்லாம் பறக்க வைப்போம். அதுலேயே கீழே வந்து என்னோடய ஃபோனை ஒட்டி அதை எப்படி ட்ரோனாக ஆக்குவோம், மேலேருந்து எப்படி ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு நிறையா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் அவர் ஒரு சினிமாட்டோகிராஃபர், ஒரு டிஓபி, நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இவ்வளோ நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் கூட நானும் அவரும் சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவர் என்கிட்ட சைடாக சொல்லுவார், நம்ம 2 பேரும் எனக்கு ஒரு படமும் கிடைக்கல உங்கள் கூட மேடி அப்படின்னு அவர். எனக்கும் அது புரியல, ஏதோ ஒரு காரணத்துக்கு அது அமையாமையே இருக்கும். ராக்கெட்ரிங்கிற படத்தில் கூட அப்போ இங்கே நான் பாம்பே போய் செட்டில் ஆகிட்டேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் தொடர்பே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அப்போ கூட நம்ம நடுநூலில் பேசுவோம் மாத்திரம் நிறைய நாள் ஒரு கிட்டத்தட்ட 6-8 மாதமாக பேசலை நம்ம. ஏன்னா நான் பிஸியாக இருந்துட்டேன். திடீர்னு ஃபோன் பண்ணி அவருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், அரவிந்த் சார் எனக்கு ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு, நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன். என்ன ப்ராஜெக்ட் மேடம்? ராக்கெட்டுன்னு ஒரு ப்ராஜெக்ட். ஓ வெரி குட். நான் என்ன பண்ணுவோம், நீங்கள் வாங்க என் கூட துணையாக இருங்க, இந்த படத்தை நம்ம பண்ணுவோம், உங்களுக்கு இன்ஜினியரிங் பற்றி நிறையா தெரியும், வரீங்களா அப்படின்னு கேட்டேன். வரேனே அப்படின்னாரு. எப்போ வரணும் அப்படின்னு கேட்டார். ஒரு 3 மணி நேரத்தில் ஃப்ளைட் இருக்குது, பாம்பேக்கு வந்துடுறீங்களான்னு கேட்டேன். நம்ப மாட்டீங்க, குடும்பத்தோடு வந்துட்டாங்க சார். அவங்களும் அவங்க ஒய்ஃப், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லேடி வைஷ்ணவி மேம், 2 பேரும் சேர்ந்து அன்னைக்கு வந்தவங்க ராக்கெட்ரி முடிஞ்சு ரிலீஸ் வரைக்கும் என் கூடயே இருந்திருக்காங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இவர் வந்து இந்த சப்ஜெக்ட் என்கிட்ட கொண்டு வரும்போது எனக்கு வந்து இதில் ஒரு பயங்கரமான தத்துவம் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சிருச்சு. ஏன்னா லேஸில் கொண்டு வர மாட்டார். அப்படி கொண்டு வந்து இந்த இன்ஜினியரிங்கோட எனக்கு ஜிடி நாயுடு பற்றி தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கவுண்டமணி சார் வந்து ஒருத்தரை பெரிய ஜிடி நாயுடுன்னு திட்டுறது தான் தெரியுமே தவிர அவர் என்ன பெரிய சயின்டிஸ்டா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு மேலே எனக்கு அவரை பற்றி தெரியாது. அதுவே ஒரு பயங்கர குற்றுணர்ச்சியோட தான் நான் வந்து இப்போ ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அரவிந்த் சார் இந்த ஆளை பற்றி சொல்லும்போது எனக்கு ரொம்ப நான் ரொம்ப பிரமிச்சு போயிட்டேன். சரி, இவரை பற்றி ஏன் மக்களுக்கு தெரியல அப்படிங்கிறது. இந்த படத்தோட நோக்கமே வந்து ஜிடி நாயுடுன்னு ஒரு ஆளை பற்றி நம்ம தமிழ் சிலபஸில் ஒரு சாப்டர் இருக்கணுங்கிற போராட்டம் தான் நம்ம அதித்தி பாலனோட போராட்டம். அந்த படத்தில் சாப்டர் இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். அது எனக்கு ரொம்ப தப்பாக தோணுச்சுங்க. அண்டு அதுக்கப்புறம் இந்த கதை எப்படி நடந்துச்சு, யார் என்ன பண்ணாங்கன்னு ஏற்கனவே எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. பட் அதுக்கு என்ன த ரூட் காஸ் ஆஃப் மீ கெட்டிங் இன்வால்வ் வித் திஸ் ப்ராஜெக்ட் எப்படின்னா, எனக்கு ஒரு பாம்பு புல் மாதிரி பிடிச்சா விட்ட மாட்டேன். ஸோ வச்சா கொடுமை சர்ச்சா மாட்டேன் லெவலுக்கு போயிடுவேன். அதுதான் இந்த படத்தில் எனக்கு நடந்துச்சு. ஏன்னா அந்த கதை கேட்ட உடனே ரியலைஸ் இந்த ஆளை பற்றி ஏன் மக்களுக்கு தெரியல, ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மேதையை வந்து நம்ம புத்தி வச்சிருக்கோம், யாருக்குமே ஒன்றும் தெரியாது. சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி வெளிநாட்டில் போய் ஒரு சின்ன பாறாங்கல்லுக்கு ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அதை வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஆக்கி வச்சு கொண்டாடிடுவாங்க ஒரு கிராமத்தில். நம்ம போயிருக்கோம் நிறைய வாட்டி பார்த்து, என்னடா இதில் இந்த மாதிரி நம்ம நாட்டில் மூளைக்கு மூலம் இருக்குது, இது இப்படி பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக பண்ணி வச்சுருக்காங்களே நம்ம நிறைய வாட்டி யோசிப்போம். ஆனால் இந்த மாதிரி ஆளுங்க நம்மக்கிட்ட இருக்காங்க, அவங்கள பற்றி தெரியாமல் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம்.